வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வாங்க ஜெயாஸ் கிச்சனில் உளுந்து கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த உளுந்து கஞ்சி ரொம்ப ஹெல்த்தியானது. நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த கஞ்சி செஞ்சு தருவாங்க. இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருள். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாங்க. இது கரெக்டாக ஒரு 6 பேர் குடிக்கலாங்க. அந்த அளவுக்கு நமக்கு உளுந்து கஞ்சி கிடைக்கும். இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. மெயினாக இதை நம்ம பெண் குழந்தைங்களுக்கு மெயினாக அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். அது ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. 1 மணி நேரம் நம்ம ஊற போட்டுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து ஆட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு கிடச்சிருக்கு. அதே கப்பில் நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. இது நீங்கள் கை வச்சு எல்லாம் கரைக்க தேவையில்லை. சும்மா கரண்டியில் இப்படி ஒரு கலக்குனீங்கன்னாவே டக்குன்னு கரைஞ்சி வந்துடுங்க. அதுக்கப்புறம் அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திக்கிங்க. எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் எல்லா தண்ணியும். இப்போ கலந்து வச்சுருந்த உளுந்து சட்டியில் ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போங்க. இப்போ பாருங்கள், 200 கிராம் வெல்லத்தை எடுத்துருக்கேன். இந்த வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரையிட்டோம். அதுக்குள்ளே நம்ம உளுந்து பார்த்துட்டு வந்துடுவோம். பாருங்கள், உளுந்து இப்போ நல்லா கொதி அடங்கிருச்சு. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பாட்டு கலந்து விட்டீங்க அப்படின்னா டக்குன்னு கொதி அடங்கி இந்த மாதிரி வந்துடுங்க. அப்புறம் வேக ஆரம்பிச்சிடும். சிம்மில் வச்சு நீங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் கிளறி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 15 நிமிஷம் உளுந்து வெந்து வந்துச்சுனாவே உங்களுக்கு நல்ல மணம் வந்துடும். அப்போ உளுந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா பாகு கரைஞ்சி வந்துருச்சுங்க. இதுக்கப்புறமா நம்ம ஒரு 4 ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்தி ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெல்லம் கொதிக்க தேவையில்லைங்க. லைட்டாக சூடாகி நமக்கு வெல்லம் கரைஞ்சி வந்துச்சுன்னா போதும். இதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வடிகட்டியில் அந்த ஏலக்காய், சுக்கு, அப்புறம் வெல்லத்தில் இருக்கிற கல் எல்லாமே அதிலே தங்கிருங்க. எடுத்து தூர போட்டுட்டு நம்ம மறுபடியும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டு 1 மூடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன் துருவி. பாருங்கள், இவ்வளோ பெரிய மூடியில் நான் 1 மூடி எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேங்காய் அதிகமாக சேர்த்துங்க, நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சேர்த்திட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம சால்ட்டு சேர்த்திக்கலாங்க. இது நமக்கு இனிப்பு நல்லா சுவை நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க. ஒரு முறை கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு உளுந்து கஞ்சி ரெடியாகி வந்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.